திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் மூலத்தோப்பு பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட உயர்நிலை பள்ளி கட்டடம் 7 ஆண்டுகளாகியும் திறக்கப்படாமல் இருக்கின்றது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் தீபன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். தீபன், என்ன காரணமாக சொல்லப்படுகின்றது இத்தனை ஆண்டுகளாகியும் அந்த பள்ளி திறக்கப்படாமல் இருப்பதற்கு? மேலும் நிர்வாகம் தரப்பில் என்ன சொல்கிறாங்க? திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் பகுதியில் மேலூர் இருக்கக்கூடிய பகுதியில் ஏற்கனவே ஐயனார் மாநகராட்சி பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் தரத்தை உயர்த்த வேண்டும், மாணவர்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக திருச்சி ஸ்ரீரங்கம் பகுதியில் இருக்கக்கூடிய மூலத்தோப்பு பகுதியில் பல லட்சம் மதிப்பீட்டில் ஐயனார் உயர்நிலைப் பள்ளி கட்டிடம் கட்டப்பட்டது. இந்த கட்டிடத்தை கடந்த 2018ஆம் ஆண்டு அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். அந்த திறப்பு விழா பிறகு இதுவரை அந்த கட்டிடம் திறக்கப்படாமல் பூட்டியே இருக்கின்றன. இது குறித்து இந்த பகுதியில் கூடிய மக்களிடம் கேட்போம். சார், இப்போ பல லட்ச ரூபா மதிப்பீட்டில் இந்த பில்டிங் கட்டியிருக்காங்க, பள்ளிக்கூடம். இது திறக்கப்படாததுக்கு என்ன காரணம்? இது என்ன காரணம்னா, இந்த கட்டடத்தோட இது மேலூரில் இருக்க ஐயனார் துவக்கப்பள்ளி இட பற்றாக்குறைக்காக அந்த மக்கள் இங்கே படிக்கணுங்கிறதுக்காக கட்டினாங்க. ஆனால் அந்த மக்கள் இந்த கட்டடத்தை ஏற்றுக்க முடியாமல் இங்கே நாங்கள் வர முடியாதுன்னு சொல்லி அன்னைக்கே ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சு CO DO எல்லாத்திட்டும் எழுதி கொடுத்து எங்களுக்கு இது தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டடம் இத்தனை வருஷமாக வீணாக தான் கிடக்குது. எதுக்காக கட்டப்பட்டதோ, எதுக்காக மக்கள் பணம் செலவழிக்கப்பட்டதோ அந்த பணம் அனைத்தும் வேஸ்ட்டாக கிடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஸ்ரீரங்கத்திலேயே முக்கிய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு பள்ளிக்கூடம், உயர்நிலை பள்ளி வந்தால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள், இந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாருமே மிகவும் பயனடைவார்கள். எல்லாருமே தனியார் பள்ளிகளை நாடி பணம் கட்ட முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டு இருக்க நேரத்தில் இந்த இடத்துல ஒரு உயர்நிலை பள்ளி வந்தால் எங்கள் ஸ்ரீரங்கம் மக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும். ஆனால் இந்த கட்டடத்தை பார்த்தீங்கன்னா மிகவும் பாலடிக்கப்பட்ட இப்பொழுது இந்த கட்டட வளாகத்துக்குள் தேவையே இல்லாமல் ஆரம்ப சுகாதார மையம் என்று சட்டவிரோதமாக இதை கட்டடத்தை கட்டி இந்த இடத்தை குறுக்கி கொண்டிருக்கிறார்கள். இதை திருச்சி மாவட்டத்தினுடைய மந்திரியாகவும் பள்ளி கல்வித்துறை அமைச்சராகவும் இருக்கக்கூடிய மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் கவனத்திற்கும், திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கவனத்திற்கும், CO DO அவர்களின் கவனத்திற்கும், திருச்சி மாநகராட்சி ஆணையர் கவனத்திற்கும் பல முறை எடுத்து சென்றும் இதுவரை எங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கவில்லை. இந்த கட்டடம் பாழடைந்து கொண்டுதான் இருக்கிறது. இது சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதை தடுக்க தமிழக அரசும் பள்ளி கல்வித்துறையும் உடனடியாக ஒரு முடிவெடுத்து உயர்நிலை பள்ளியாக இதை மாற்றி மிகவும் அதிக எண்ணிக்கையில் இயங்கிக் கொண்டிருக்கும் அரசு பள்ளியான ராஜன் ஸ்கூல் மற்ற பள்ளிகளில் உள்ள மாணவர்களை இதில் சேர்த்து இடப்பற்றாக்குறையை தவிர்த்து இந்த இடத்தில் ஒரு உயர்நிலை பள்ளியை உடனடியாக தொடங்க வேண்டும் என ஸ்ரீரங்கம் மக்கள் சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சார், இப்போ இந்த பள்ளிக்கூடம் கடந்த 7 ஆண்டுகளாக திறக்கப்படாமல் இருக்குது. இந்த தொகுதியுடைய MLA பழனியாண்டி அவரோட சந்திச்சிங்களா, கோரிக்கை மனு வச்சிங்களா? அவர் தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டது? தமிழ்நாடு முதலமைச்சர் தனிப்பிரிவுகளையும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடையும் அந்த பள்ளி கல்வித்துறை அந்த மாவட்ட அதிகாரியிடமும் அனைவர்கிட்டுமே நாங்கள் பல முறை பள்ளிக்கூடத்தை திறக்க சொல்லி பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்கோம். ஆனால் இந்த எந்த போராட்டம் நடத்தினாலும் இங்கே அதை திறக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இது மற்ற மாவட்டத்தில் 1,60,00,000 இப்படி கட்டப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம் பாலடைஞ்சு கிடந்தாக்க அது மற்ற மாவட்டத்தில் இருந்தால் கூட அது பரவாயில்ல. ஆனால் திருச்சி மாவட்டத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இந்த பகுதியிலே இருக்கும்போது ஒரு 1,50 கோடிக்கு மேலே கட்டப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம் திறக்காமல் இப்படி பாலடைஞ்சு கிடக்கிறதும், அவர் இந்த பகுதியிலே ஒரு அமைச்சராக இருக்கிறதும், இந்த துறை சார்ந்த அமைச்சராக இருக்கிறதும், அது இந்த பள்ளிக்கூடம் எப்படி பாலடைஞ்சு கிடக்குதோ அவர் பொறுப்பும் அந்த மாதிரி தான் ஒரு பாலடைஞ்ச ஒரு பொறுப்பாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு முறை மனு கொடுக்கலாம், 2 முறை மனு கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் தமிழக முதல்வர் சம்மந்தப்பட்ட அதிகாரி அத்தனை பேர்த்துமே மனு கொடுத்து நாங்கள் தான் அசந்து போயிருக்கோம். மொழிய மனுவை வாங்குறதுக்கு அவங்க அசரவே இல்லை. இன்னும் எத்தனை முறை நாங்கள் மனு கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்கோம். ஆனால் எந்த மனுவில் அவங்க எத்தனையாவது மனுவில் இதை திறந்து வைப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இங்கே தனியார் பள்ளிகள் அதிகமாக இருக்குது, அரசு பள்ளிக்கூடம் ஒன்று கூட இல்லை. இந்த ஒரு பள்ளிக்கூடம் கூட இல்லைங்கிற அந்த ஒரு குறைய இந்த பள்ளிக்கூடத்தை திறந்து இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர் கொஞ்சம் பெருமை சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஸ்ரீரங்கம் பகுதியிலேருந்து சமூக செயற்பாட்டாளர் காமராஜ்.
இந்த பள்ளிக்கூடத்திற்கு முக்கிய காரணம் திறக்கப்படாமல் இருக்க பொதுமக்கள் ஏன் அவங்க தங்களுடைய குழந்தைகள் இந்த பள்ளிக்கு அனுப்ப மாட்டாங்கன்னா, அந்த மேலூர் பகுதியிலிருந்து இங்கே மூலத்தோப்பு பகுதிக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு முறையான பேருந்து வசதிகள் கிடையாது, பாதுகாப்பு கிடையாது என பெற்றோர் தரப்பில் பல கட்டமான போராட்டங்கள் வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்கு அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும், திருச்சி ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய பழனியாண்டி அவர்களும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. பல ஆண்டுகளாக பள்ளி கட்டடம் திறக்கப்படாமல் இருக்கக்கூடிய இந்த வேளையில் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. கள நிலவரங்களுக்கு நன்றி தீபன்.